மக்களே வணக்கம். நம்ம பிரான்ஸ் ட்ரிப் ஓகே எல்லாரும் வணக்கம் வணக்கம். ஓகே, நம்ம பிரான்ஸ் ட்ரிப்போட 6th டே இது. ஓகே, ஸோ 6th டே நாங்கள் வந்திருக்க ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இல்லை இதுதான் வந்து லாஸ்ட் அட்ராக்ஷனும் கூட. இதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப்லாம் எந்த ஒரு அட்ராக்ஷனும் போகிற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா, இடம்ன்றதை விட லைக் இது ஒரு அட்ராக்ஷன், செயின்ட் ரிவர் க்ரூஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்களா ஒரு க்ரூஸ் ஷிப்பு மாதிரி ஒன்று. சரிங்களா, க்ரூஸ்னால் ரொம்ப பெருசு, பட் நம்ம வந்து ஒரு ஷிப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 400-500 பேர் ஏறி இருப்பாங்கல்ல. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இது அப்படியே அது பார்த்திங்கன்னா அதுதான் செகண்ட் ஃப்ளோர். சரிங்களா, அங்கேயும் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து தனியாக உள்ள இதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அங்கே ஒரு பாக்ஸ் ரூம் மாதிரி இருக்குது. அதுவும் நல்லா பெருசு, அது உள்ளே ஆள் உட்காந்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக ஆள் உட்காந்துருக்காங்க. இந்த ஷிப்பு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்மளை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாரிஸ் ஃபுல்லாக சுத்தம்னு நினைக்கிறேன். இந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுத்தம். இந்த ஒரு ரைடுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னா 1 hour 10 minutes எடுக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் இந்த பாரிஸை வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் கவர் பண்ணிடலாம். எல்லா இடத்தையும் வந்து இது ஃபுல்லாக சுற்றி காமிச்சு உங்களை கூட்டிகிட்டு வரும். இந்த ஷிப்பில் போட் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருவாங்க கையில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மேப்பில் இந்த ஷிப்பு வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்றது சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கேருந்து வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடும் அது. ஸோ இத்தனை பிளேஸையும் இது கவர் பண்ணுது. ஸோ லைக் ஒரு பாரிஸை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு 1 hourல முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் பார்க்கலாம். என்ன நம்மளால் டேரெக்டாக அந்த அட்ராக்ஷனை போய் வியூ பண்ண முடியாது. ஸோ இந்த அலெக்சாண்டர் பிரிட்ஜை நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பஸ்ஸில் அந்த தண்ணியில் போகிற பஸ்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்த நான் சொல்லியிருப்பேன். பட் அதை நம்மளால் பார்க்க முடியல, ஏன்னா அந்த ரூட்டெல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து உண்மையாகவே ரொம்ப கிளியராக இதை பார்க்குற மாதிரி இருக்குது அலெக்சாண்டர் பிரிட்ஜ் இது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரான்ஸை இந்த ஒரு 1 hourல கவர் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோ மூலமா உங்ககிட்ட நான் அதையும் காட்ட போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச். அப்படியா, இதுதானா? ஸோ பேசிக்காக இந்த ஒரு கைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தவங்க வந்து ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஸோ நமக்கு அது ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். ஸோ இந்த மாதிரி இன்னொரு இது பாருங்கள், அதுவும் க்ரூஸ் தான், க்ரூஸ் மாதிரி. அதாவது அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். நீங்கள் இதையும் புக் பண்ணி தான் போகணும். அப்படியே அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் இப்போ பர்த்டே ட்ரிப்புக்கெலாம் வந்தீங்க, பர்த்டே ஒரு பார்ட்டி மாதிரி வந்து புக் பண்ணிங்க வரீங்க அப்படின்னா, ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு லண்டனில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு சூப்பராக வேறு ஒரு கண்ட்ரிக்கும் போகணும், அதே மாதிரி பர்த்டே நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ண வச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் ஓகே. பிகாஸ் 2 hours தான். 2 hoursனால நீங்கள் ஜாலியாக வந்து இங்கே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் 2 hours நீங்கள் வந்து ஃப்ரான்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நெதர்லாண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். நெதர்லாண்டும் ஒன்றும் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் ஆப்வியஸாக நெதர்லாண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜாலியாகவும் இருக்கும், ஒரு பேச்சுலர் ஸ்பாட்டும் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், மேபி யூ கேன் ப்ரிஃபர் நெதர்லாண்ட். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரான்ஸை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு மியூசியம்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி பழமையான ஒரு மியூசியம். நம்ம ஆளுங்க பாருங்களேன், வந்தாங்க, இந்த இடத்த உட்காந்தாங்க. இருக்கிறதுலே ரிலாக்ஸ்டாக வந்திருக்க ஒரு அட்ராக்ஷனாக அது இதுதான். எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு ஃபோனையும் நோண்டிக்கிட்டு அப்படி இந்த இடத்த பார்த்துக்கிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இது ஒர்த் இல்லைன்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில். நான் வந்தவொடனே கேட்டே இந்த ஷிப்பு என்னடா பண்ணோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லடா, சும்மா இது உள்ளார உட்காந்துட்டு அப்படியே எல்லா அட்ராக்ஷனையும் பார்த்துட்டு போவாங்க. ஒரு 1 hour 10 minutes டோட்டலாக சொன்னோடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா தேவையே இல்லையடா, எதுக்குடா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக வந்து ஐ வாஸ் ராங். இதில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே அந்த ஷிப்பில் நின்றுக்கிட்டு நான் நின்றுட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம், தெரியுதா? நின்றுக்கிட்டு சும்மா ஜாலியாக அப்படியே வந்து எல்லா அப்படியே இவங்க கூப்பிட்டு போகிறதா எல்லா அட்ராக்ஷன் அப்படியே சும்மா சூப்பராக பார்த்துக்கிட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. நான் நம்ம ஊரில் இருக்கிற அந்த நம்ம லண்டனில் இருக்க அந்த தேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேம்ஸ் போட்லாம் இருக்கும். ஸோ அதுலேயே நான் போனது கிடையாது, அது எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்ததில்லை. இங்கே ஏதோ இவங்க அதுவும் எனக்கு தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி உட்காந்தேன், ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது.
சும்மாவே நம்ம எதாவது போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் போல். ஒரு மணி நேரம் சும்மா ஒரு மணி நேரம் படத்துக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. சென்டர் ஆஃப் சிட்டி பாரிஸில் நீங்கள் வந்து இடத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நம்ம ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்கேயும் காதல் படத்தை பார்த்துட்டு நீங்கள் வரணும் பாரிஸ்க்கு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த மாதிரி மட்டும் வராதிங்க. உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை டோட்டலாக ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிடும். அது எங்கேயும் காதல்ன்றது எனக்கும் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து கேட்கும்போது தான் தெரியுது இல்லை ஃப்ரான்ஸ் மொத்தத்தையும் சேர்த்து அவங்க எடுக்கலை, அவங்க வேறு கண்ட்ரிலையும் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அந்த படத்தை முழுசாக பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நான் டோட்டலாக ஏமாந்துட்டேன். அது ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக அவங்க வந்து சூஸ் பண்ணி அந்த அட்ராக்ஷன் கிட்ட மட்டும்தான் வச்சு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் எப்பா ஃப்ரான்ஸ் வந்து ஐம் சாரி டு சே திஸ், எனக்கு வந்து ஒரு ஹாரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஸ்டில் நாங்களாம் டீமாக வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்குன்னு தனி ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்கள் டீமில் 2 பேருக்குமே வந்து பர்த்டே. ஸோ எங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆன அடுத்த நாளே வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அண்டு இன்றைக்கி ஒருத்தருக்கு பர்த்டே. நாளைக்கு நாங்கள் லண்டன் போயிடுறோம். ஸோ இந்த 2 பர்த்டேவை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 வீக் ட்ரிப் மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரான்ஸ்க்கு வந்தோம். அப்படி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணது வந்து வி ரியலி ஹேட் அ நைஸ் டைம். ஸோ உங்களுக்கும் மேபி கேங்காக வந்தீங்கன்னா எங்கே போனாலும் நல்லா தானே இருக்கும். ஸோ இந்த ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைட்டாக எங்களை வந்து ஒரு அட்ராக்ஷனையும் காமிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா திருப்புறாங்க. ஷிப்பை திருப்பிட்டு திரும்ப வந்த ரூட்டுக்கே போவாங்க. அண்ட் வந்த ரூட்டுக்கே போகும்போது நம்ம ஏறின இடமும் வரும் இல்லையா, நம்ம போட் பண்ண இடம் வரும், அந்த இடத்தையும் க்ராஸ் பண்ணி போவாங்க. அந்த சைடில் இருக்க அட்ராக்ஷனை காமிச்சு திரும்ப அங்கே ஒரு யூட்டன் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே போட் பண்ணுமோ அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து வந்து ஜாலியாக கிளம்பிடலாம். ஸோ இதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த இடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க கப்புள்ஸு. ஸோ யார் வேணாலும் வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஃப்ரான்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு லவ்வுக்குன்னு பேர் போன ஒரு கண்ட்ரினா அதை ஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. டு பி ஃப்ராங்க் எங்களுக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை. பட் ஓகே, அந்த ஈஃபில் டவர் ஆக்சுவலாக வந்து லவ்வுக்குன்னு பேர் போனது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மேபி நான் கூட நினச்சிட்டு இருக்கலாம், அது ஏன் தவறாக கூட இருக்கலாம். பட் ஈஃபில் டவரோட கான்செப்டே அது கிடையாது. ஸோ அது இங்கே வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நம்ம ஏதோ அந்த உலக அதிசயம் ப்ளஸ் வந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் அண்ட் வந்து நம்ம பிரசாந்த் அவங்க 2 பேரும் வந்து அதில் உலக அதிசயம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடும்போது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அப்படின்னு நினச்சிட்டோம். கண்ட்ரி ஆஃப் லவ் அப்படின்னாலே ஃப்ரான்ஸ்னு எல்லோரும் சொல்லி நம்ம ஏற்றி விட்டாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அதுக்கான ரியல் மீனிங்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு வீடியோ ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃப்ரான்ஸோட ஒரு ஃபுல் ரிவ்யூ, எங்களோட ரிவ்யூப்பா, நாங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ஸோட ஒரு டூரிஸ்ட் தான். அந்த டூரிஸ்ட்டாக வந்து என்னெல்லாம் நம்ம யோசித்தோமோ என்னெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கலான் இருக்கோம். மேபி உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரான்ஸ்க்கு வரீங்க இல்லை பாரிஸ் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை என்னோட கணிப்பு. இது முழுக்க என்னோட பிளான் தான். ஸோ ஏதாவது தவறு இருந்தால் என் டீம்மேட்ஸை நீங்கள் வந்து திட்ட வேண்டாம், என்ன திட்டினாலே போதும். அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. இங்கே வந்துட்டு அவர் பாட்டுன்னு தனியாக ஊதிக்கிட்டு இருக்காரு. அது மக்களே பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து தென்னை மரமா அது அது நட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து அந்த பாக்ஸ் ரூம் நான் சொன்னேன் இல்லையா. அது எப்படின்னா 4 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கிளாஸ் வால் தான். அண்ட் நீங்கள் வந்து வெளியில் ஆக்சுவலாக உட்காரும்போது செம்ம கோல்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரூமில் வந்து உட்காந்துக்கலாம். இதுவும் சேம் அதே ஷிப்பில் தான் இருக்குது. பட் என்ன உங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும், உள்ளே உட்காந்துக்கலாம். மழைலாம் பெஞ்சால் ஆப்வியஸாக வெளியில் இருக்கவங்களும் உள்ளே தான் வந்து தீரணும் கரெக்டாக. ஸோ இந்த இடம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக வெளியில் தான் இருந்தோம், ரொம்ப கோல்டாக இருந்தது. சரி ஓகே, இந்த ரூமையும் உங்கள்கிட்ட காமிக்கலாமே அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அப்படி வந்து பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டோம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஈஃபில் டவரையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த ஒரு ரைடில். ஆக்சுவலாக ஈஃபில் டவர் எங்கே போனாலும் தெரியும், பட் இவ்வளோ கிட்ட வந்து உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் தெரியாது, எல்லா இடத்துலையும் வந்து குட்டி குட்டியாக தானே தெரியும். ஸோ இங்கே வந்து கிட்டக்க இருந்தே நமக்கு பார்க்குற மாதிரி இந்த ரைட்லேயே இந்த ஒரு அட்ராக்ஷன் நமக்கு கிடச்சிருது. ஸோ நம்ம ஏறின இடம் திரும்ப வந்துருச்சு. நம்ம வந்து இப்போது இறங்க போகிறோம். இந்த இடம் தான் அது, இறங்க போகிறோம். அப்பா, ஈஃபில் டவரோட இதுவை பாருங்களேன், எவ்வளோ கிட்ட தெரியுது பாருங்கள். வீடியோவில் ஆக்சுவலாக நான் ஜூம் பண்ணுறேன், பட் கிட்ட நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து யூட்டர்னை போட்டுட்டு கரெக்டாக வந்து நம்மளை பார்க் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நம்ம அழகாக வந்து எக்ஸிட் ஆகிடலாம்.
இந்த ஒரு ரைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். பெருசாக கவர் பண்ணுறது எதுவும் இல்லை. ஏதோ சும்மா பில்டிங்ஸு, அவங்களோட அந்த மியூசியமோட பில்டிங்கு, அப்புறம் அந்த பார்லிமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க அந்த கைடு. அண்ட் நம்மக்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா ஒரு பேம்ப்ளெட். அந்த பேம்ப்ளெட்டில் எல்லாமே இருக்குது, எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது. பட் அதை பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த பில்டிங்கோட அந்த பில்டிங்கோட பிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி அந்த இடத்துல அந்த பேம்ப்ளெட்டில் போட்டிருக்க அந்த நம்பர் 1, 2 இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வெறும் பேர் மட்டும் தான் போட்டிருக்கோம். அந்த இடத்துல வேர்டிங்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்காது, எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குது. ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்து அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் அதை புரிஞ்சு பண்ணுறதுக்குள்ள அந்த இடம் போயிடும். அண்ட் இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக்கில் வந்து பெருசாக அவங்க அந்த ஸ்பீக்கர் வந்து பெருசாக சவுண்டாக இல்லை, ஆடிபிளாக கிடையாது நமக்கு. ஒருத்தவங்க வந்து ஃப்ரெஞ்சில் பேசுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. பட் ஸ்டில் அது கொஞ்சம் ஆடிபிளாக இருந்தால் கூட ஓரளவுக்கு புரியும். ஸ்டார்டிங்கில் எதுவும் கொஞ்சம் ஆடிபிளாக இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல. ஸோ அது புரியாதனாலே நம்ம நிறைய பிளேசஸை விட்டுட்டோம். பட் ஜஸ்ட் சும்மா எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கிற மாதிரி தான் எடுத்தோம். ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரிப் வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே, மற்றபடி இது ஒரு அட்ராக்ஷன் நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா பரவாயில்லப்பா, நான் வந்து ஒரு 12 ஸ்பாட் இவங்க சொல்கிறாங்க, அந்த 12 ஸ்பாட்டையும் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரைடில் நான் வந்து இந்த ஒரு ஷிப் ரைடில் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாங்க, தாராளமாக வரலாம். அந்த மாதிரி வந்தீங்கன்னா வர்த்து தான். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் போய் உட்காருங்க. ஸோ தட் அந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க சொல்கிறது கொஞ்சம் கிளியராகவே கேட்குது. அந்த இடத்துல உட்காரும்போது நீங்கள் வந்து ஓகே இந்த இடம் தான் இதுதான் அது அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த ரைடு முடிஞ்சிருச்சு. நான் உங்களை அடுத்த அட்ராக்ஷனை பார்க்குறேன். அடுத்த அட்ராக்ஷன் என்னது? எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக ஷாப்பிங்கில் இறங்கிட்டோம். ஸோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ணலான்னு இருக்கோம். ஷாப்பிங் வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அங்கேயே நான் வீடியோ எடுப்பேன் கண்டிப்பாக. அந்த இடத்துக்கு போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ஒரு வீடியோ ஷூட் எடுத்து உங்களுக்கும் அதை நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய் காய்ஸ், டேக் கேர், டாட்டா.